அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, ஹூ ரோட் த ரிசர்ச் புக் திருநெல்வேலி அப்ரைசிங் அண்ட் விஓசி 1908 விச் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஆய்வு நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாகித்ய அகாடமி பரிசுகள் அப்படிங்கிறது நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் தமிழ் மொழிக்கு பார்த்தோம்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படிங்கிற இந்த ஆய்வு நூலுக்காக வழங்கப்பட்டிருக்கு. இதனுடைய எழுத்தாளர் யார், ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கடாச்சலபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹிஸ்டாரியன் தான் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். 2024 ஆண்டுக்கு இவருக்கு தான் இந்த பரிசு போக போகுது. சாகித்ய அகாடமி விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 24 மொழிகளுக்கு வழங்கப்படுது. அவார்டிங் செரிமோனி மார்ச் 8ஆம் தேதி. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா, consider the following statements. Joint Parliamentary Committee on One Nation One Election consists of 31 members. ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டு நாடாளுமன்ற குழு 31 உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல பார்த்தோம்னா 129வது அமெண்ட்மெண்ட் பில்னு நேற்று பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் பில் எதெல்லாம் அமெண்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 82ல A2 அப்படிங்கிறத சேர்க்க போறாங்க. 83 சப் கிளாஸ் 4 அண்ட் தென் ஆர்டிகல் 327 இதெல்லாம் அமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த பில்லை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு டியூரேஷன் ஆஃப் லோக்சபா இந்த மாதிரியான விஷயங்கள், கண்டக்ட் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்காக இந்த 327 அப்படிங்கிறத அமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பல ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. அதுல 31 மெம்பர்ஸ் வந்து இருக்க போறாங்க. இந்த 31 மெம்பர்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு 21 மெம்பர்ஸ் பார்த்தோம்னா லோக்சபால இருப்பாங்க. 10 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபால இருந்து வந்திருக்காங்க. சரியா? சௌத்ரி பிபி சௌத்ரி அப்படிங்கிற ஒரு தலைமையில தான் இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. ஸோ இவங்க அடுத்த கூட்டத்தொடரோட இறுதி வாரத்துல இவங்களோட ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்க போறாங்க. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா, ஹூ won the FIFA Men's Player of the Year 2024 award? 2024ஆம் ஆண்டின் FIFA ஆண்களுக்கான சிறந்த வீரர் விருதை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வினிஷியஸ் ஜூனியர். ஓகேங்களா? எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? என்ன கிளப் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் மேட்ரிட் அப்படிங்கிற கிளப். ஓகேங்களா? ஃபுட்பால்ல இன்னொரு உயரிய விருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேலன் டிஆர் அப்படிங்கிற விருது. ஸோ இந்த பேலன் டிஆர் விருதை வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க? 2024ஆம் ஆண்டு யார் வின் பண்ணியிருந்தாங்கன்னா ராட்ரி அப்படிங்கிற பிளேயர். ஸோ இவர் எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெயின். எந்த கிளப் அப்படின்னு பார்த்தோம்னா மான்செஸ்டர் சிட்டி. சரியா? இதே ஃபீமேல்ல யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐட்னா போன்மாட்டி அப்படிங்கிறவங்க. சரிங்களா? இவங்க தான் பேலன் டிஆர் விருதும் வாங்கியிருக்காங்க, ஃபீஃபா விருதும் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெயின். இவங்களோட கிளப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்சிலோனா. சரிங்களா? ஃபீமேல் டீம்ஸ்ல பார்சிலோனால இருக்காங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் மைக்ரன்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 18 தான் நமக்கு சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா which country has announced free cancer vaccines? எந்த நாடு இலவச புற்றுநோய் தடுப்பூசிகளை அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யா அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.